ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமை இதே டிஆர்பி போர்டு வந்து கண்டக்ட் பண்றாங்க. நீங்க டெட் பேப்பர் 2 தமிழ் பாடம் அப்படின்னா கரண்ட் நியூ சிலபஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து படிக்கணும். ஸோ சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நீங்க எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது, சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். அப்போ நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தமிழ் படத்துக்கு நம்ம அகாடமி சார்பா தமிழ் படத்துக்கு பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பேஜ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா தமிழ் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அது போக தமிழ் தகுதி தேர்வுமே வந்து கான்டெக்ட் பண்ணுவோம். அதையுமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமை இதே டிஆர்பி போர்டு வந்து கண்டக்ட் பண்றாங்க. கூடிய விரைவில் நியமன தேர்வுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த நியமன தேர்வுக்கு படிக்கிற பட்சத்தில் ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற பட்சத்தில் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்துக்கு நம்ம அகாடமி சார்பா பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. தமிழ் பாடத்துக்கு இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் பாடத்தை பொறுத்த மட்டும் கரண்ட்ல என்ன சிலபஸ் இருக்கோ அந்த கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணியும் அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம். ஸோ தமிழ் படித்த எல்லாருமே வந்து தமிழ் டீச்சராக வந்து ஈஸியெல்லாம் வந்து ஆகிட முடியாது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெட் பேப்பர் 2 தமிழ் பாடம் அப்படின்னா கரண்ட் நியூ சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது, சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். அப்போ சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு 10 அழகு அவைலபிளாக இருக்குது. இந்த 10 அழகுமே வந்து as a தமிழ் டீச்சரா உங்களுக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த சிலபஸ்ல உள்ள எல்லா டாபிக்குமே வந்து நீங்க படிக்கீங்க. படிச்சதை ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால தமிழ் படத்துல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா 150க்கு 112 மார்க் எடுத்து இப்போ ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க எந்த அளவுக்கு தமிழ் பாடத்துல உங்களுடைய பாடத்துல எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது அழகு 1 பேச்சு மொழி, அழகு 2 பொறுத்த மட்டும் சங்க இலக்கியம்னா என்ன, அழகு 3 பொறுத்த மட்டும் சங்க இலக்கியங்களில் புறம், எட்டு தொகை, அதே மாதிரி பதிற்று பற்று, இந்த மாதிரி இருக்கு. அடுத்து அழகு பொறுத்த மட்டும் அற இலக்கியம், அதே மாதிரி அழகு 5 பொறுத்த மட்டும் சமய இலக்கியங்கள். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமானம்னா என்ன, பௌத்தம்னா என்ன, கிறித்துவம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து அழகு 6 பொறுத்த மட்டும் சிற்றிலக்கியம். இந்த மாதிரி ஒரு 10 அழகு இருக்கு. இந்த 10 அழகையுமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சிலபஸை நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது சிலபஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாவதா வந்து முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கணும். ஏன்னா முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கும்போது மட்டும்தான் வினாக்கள் வந்து எப்படி கேட்கப்பட்டிருக்கு, மேபி நீங்கள் அட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ல வந்து என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அதை எல்லாமே சரி பண்ணிட்டு வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க நல்லா ஃபோக்கஸா கன்சிஸ்டன்சியா டிசிப்ளினா வந்து படிக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நீங்க மேபி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து வேலை பார்க்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரரியா வேலை பார்க்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இங்க வந்து போஸ்டிங் போட போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூல்ல வேலை பார்க்க எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தோட தலக்கணத்தோட இருக்கீங்க அப்படின்னா அதை ரெண்டையுமே தூக்கி போட்டுட்டு கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க. மூணாவது பேசிக்கான டேட்டா என்னவோ அதை நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா தமிழே தெரியாம தான் நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பேசிக்கான அப்டேட் என்ன அதை எல்லாம் படிச்சுட்டு சிலபஸுக்கு தகுந்த மாதிரி பட்டப்படிப்பு தரத்துல அதாவது யூஜி புக்கை கவர் பண்ணிட்டு சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை யூஜி லெவலில் எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே கவர் பண்ணி நீங்கள் படிக்கணும். படித்தா மட்டும் பத்தாது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இலக்கியத்திலிருந்து எப்படி வினாக்கள் கேட்கப்படுது, செய்யுள்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்கப்படுது, இலக்கணத்துல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, கூற்றுக, பொறுத்துக, இந்த மாதிரி பல்வேறு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் வந்து உங்களுக்கு தெரியுமே தவிர சும்மா படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் வந்து தெரியாது. ஓகே, இது வந்து மஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல் தான் ஒரு போட்டித் தேர்வுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் கொடுக்கீங்க, அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க. அப்படி அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது வந்து எக்ஸாம் வந்து
கிளியர் ஆகாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ படிக்காங்களோ படிச்சதை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அப்படி பார்க்கும்போது நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தமிழ் பாடத்துக்கு நம்ம அகாடமி சார்பாக தமிழ் பாடத்துக்கு பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக தமிழ் தகுதி தேர்வுமே வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதேமாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் 2 தமிழ் பாடம் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே வந்து படித்து பயன்பெறட்டும். வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நீங்கள் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் அட்வான்ஸாக யார் படிக்காங்களோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர 60 நாள் 90 நாளில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. படிக்க முடியும், பட் பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பை தமிழ் பாடம் டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். லிமிட்டடான சீட் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள், பயிற்சியை வந்து மேற்கொள்ளுங்கள். ஸோ வேற டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.